அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா டுடே ஒரு தேசிய ஊடகம். அதில் நம்ம தமிழ்நாட்டோட மானம் கப்பல் ஏறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து இந்திய இன்ஃப்ளூயன்சர்கள் செய்த வேலையினால் இப்போது இந்தியா டுடே தமிழகத்தை நோக்கி சிரிக்கும் விதமாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன என்பது குறித்து தெளிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா கட்சியின் மீது எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனம், இவங்க ரீல்ஸ் போட்டே இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர் பல பேரை விலைக்கு வாங்கியிருக்காங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்த்தை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து பல குற்றச்சாட்டுகளை தாவேகா மீது வைத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தொடர்ச்சியாக தாவேகா குறித்தான ரீல்ஸ்கள் வெளியாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 2026 தேர்தலில் தாவேகா வெல்வதற்கு காரணமாகவே இந்த ரீல்ஸ் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் சொல்கிறாங்க. திமுக அதை உறுதியாக நம்புது. ஏன்னா ஜென்சி மீட்டப்ஸ்லாம் அவங்க வைக்கிறாங்க. அவங்க திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அதர் நிர்வாகிகளுக்கு அவங்க அறிவுறுத்துறதா செய்திகள்லாம் வெளியாகுது. ஸோ அவங்க ரீல்ஸ்னால தான் ஆட்சியை இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுதியாக நம்புது. ஆனால் நமக்கு அந்த பார்வை இல்லை. நமக்கு என்ன பார்வைனா, இந்த மாதிரி மாற்றத்தை ஒரு நாட்கள் மக்கள் விரும்பியிருக்காங்க. திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வேணாம், அதற்கு மாற்றாக நம்ம வேற ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற முடிவை தான் தாவேகாவை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது தான் பொது பார்வையாக நான் வைக்கிறேன். இப்போ இந்த விடயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் தாவேகா என்ன பண்ணாங்கன்னா, 2026 தேர்தலுக்கு முன்னாடி பல இன்ஃப்ளூயன்சர்களை தாவேகாவுக்கு ஆதரவாக பேச வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் பேச வச்சாங்க, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். தேர்தலுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என் நண்பர் ஒருவர் இந்த மாதிரி தாவேகாவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஒன்று வெளியிட்டார். நான் எதர்ச்சியாக கேட்டேன், ஏன் ப்ரோ இந்த மாதிரி ரீல்லாம் வெளியிடுறீங்க, என்ன விஷயம், நீங்கள் என்ன தாவேகாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தாவேகாலாம் இல்லை, ஆனால் நான் இந்த ரீல்ஸ் போட்டால் எனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தார். இது நிச்சயம் சத்தியம், இது உண்மை. இதை அவர் சொன்னார். இப்போ உங்கள் நண்பர்கள் யாருன்னா இன்ஃப்ளூயன்சர் ஒரு 30K 40K ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்களா, அவங்க எதனா அந்த நேரத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டாங்கன்னா நீங்களே போய் கேளுங்க, என்ன ப்ரோ இந்த மாதிரி தாவேகாவில் உங்களுக்கு காசு எதனா கொடுத்தாங்களா இந்த மாதிரி ரீல்ஸ் போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க ஆமாம் இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், இது சத்தியமான உண்மை. இப்போது 2029 நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இப்போத்துலேருந்தே தாவேகா அவங்களுக்கான அந்த அஜெண்டாவை செட் செய்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, பாஜகவுக்கு எதிராக, அதாவது மோடி அவர்களுக்கு எதிராக ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல விஜய் அவர்கள் நிற்கணும் அப்படின்றது தான் இப்போ தாவேகாவோட முனைப்பாகவே இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி ஹிந்தியில் விஜய் அவர்கள் ஹிந்தி மொழி பெயர்க்காத பல படங்களை ஹிந்தியில் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. யூடியூப்ஸில் ஆட்டோ டப்பு போட்டு ஹிந்தியில் படங்களை வெளியிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டது. சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ நாட்கள் இல்லாமல் இப்போ திடீர்னு ஏன் விஜய் அவர்களின் படம் ஹிந்தியில் ஒளிபரப்பாகணும், விஜய் அவர்களோட சீன்ஸ்லாம் பாடல்கள்லாம் ஹிந்தியில் ஒளிபரப்பாகணும்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, அதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேலையை தான் இப்போது வடக்கில் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஹிந்தியில் பஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு என்னென்ன விஷயங்களை கட்டமைச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். முதல் விஷயம், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் உயிர் இருந்தால் அந்த சிகிச்சைக்கான மருத்துவ செலவை வசூலிக்கக்கூடாது, அது இலவசமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு தமிழக முதல்வர் விஜய் அறிவித்திருக்கார் அப்படின்ற மாதிரியும், பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு ஆளான அனைவருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று விஜய் கூறியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் நல்ல பிராண்டான தம்ப்நெயில் வச்சு அப்படி இப்படி விஜய் அப்படி, விஜய் அவர்கள் இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலை பிராண்டாக வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, அவங்க பேசுகிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த பெரும் கழுகு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ திமுக பாடல் ஒன்று அவங்களோட மாநாட்டுக்கு முன்னாடி பரப்பியிருந்தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட அதுக்கு டான்ஸ் ஆடிருந்தாங்கல்ல. அதே மாதிரி இப்போ அந்த ரீல்ஸ் ஓப்பன் பண்ணி லைனாக திமுகவில் ஒரே சாங்கு ஒரே ஸ்டெப்பு அது மாதிரி வருதில்ல, இதுலேயும் அதே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கிரிப்டு, ஒரே பொய், ஒரே பேட்டர்னில் அந்த ரீல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் பேசுகிற அந்த பெண் நெறியாளரோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேகாவோட விர்ச்சுவல் வாரிஸ் பாஞ்சிட்டாங்க. நல்ல வேலை இவங்களுக்கு ஹிந்தியில் பெருசாக நாலேஜ் இருந்தால் இவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழில் அடித்து விட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ பண்ண தொடங்கியிருக்காங்க. இது இப்போ நேஷ்னல் மைண்ட்லேருந்து பார்க்கும்போது பாருங்கள், தமிழ்நாட்டில் அவங்க எப்படி பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு பார்வையோட பார்ப்போமே, என்னப்பா நேற்று கட்சி ஆரம்பித்தார், இன்றைக்கி என்னதான் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பார்வை இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொய்யான சட்டங்களை விஜய் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் ஹிந்தியில் கட்டமைக்கப்படுதுன்றப்போ இந்தியா முழுக்க தமிழ்நாடு மீதான பார்வை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விஜய் அவர்களை வென்றுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை அவங்க மேலே திரும்பாதா? இது விஜய் அவர்கள் பேருக்கு களங்கம் விளைக்கக்கூடிய ஒன்று தானே. விஜய் அவர்கள் இதை எப்படி அனுமதிக்கிறாருன்னு தெரியலையே. இல்லை விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இல்லை விஜய்க்கு
அரசுக்கே தெரியாமல் தான் இது நடக்குதா அப்படின்றது தான் பொதுமக்களோட கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் மீது முதல்வர் மீது ஒரு அழுக்கு விழுதுங்க, அதை துடைக்கிறதுக்கு நம்ம தாங்க முன்னிக்கணும். ஆனால் நீங்கள் என்னடானா எவனோ இந்திக்காரெல்லாம் வந்து உட்காந்து நம்ம மேலே பொய்யான பரப்புரையை பரப்பிட்டு இருக்கான், நம்ம எப்படி சைலண்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ இந்தியா டுடே வெளியிட்டுள்ள நேற்று அந்த செய்தியில் இருப்பது இதுதான். இந்தியில் இப்போ செய்யக்கூடிய சில வேலைகள் 2029 தேர்தலை கருத்தில் கொண்டு தான் தாவேகா செய்கிறாங்க. ஏன் இதுக்கு பின்னால் ரூட் மாஃபியாவே தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிங்க. ரூட் எனக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சினிமா சார்ந்த ஒரு அமைப்பு, சினிமா பிஆர்ஓ அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ரூட்டுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா? ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கான்னா தெரியல. அவருக்கு இருக்குமானோ எனக்கு அவர் இருக்குன்னு நான் நம்பலை. ஸோ இது ரூட் அமைப்போட வேலைன்னு சொல்லிட்டு நான் நம்பலை. அதற்கு பின்னாடி வேறு ஏதோ சக்திகள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக பார்வை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அந்த சந்தேக பார்வை இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதை தொடர்ந்து வீடியோ காலில் வருபவர் எங்கள் தலைவர் இல்லை, வீட்டுக்கே வருபவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் திருப்புவனம் அஜித்குமார் மரணத்திற்கு விஜய் அவர்களை மீன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது சிறை காவலில் இருந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் அவர்கள் குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் நிதியுதவி கொடுக்க அமைச்சர் ராஜேஷ்குமாரும் அமைச்சர் ஸ்ரீநாத்தும் சென்றிருக்காங்க. அங்கே அவருடைய மனைவி ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு நிதி வேணாம், நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்களாக சபரிவர்மன் அவர்களோட உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருப்புவனம் அஜித்குமார் மரணத்துக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மரணம் தான் சபரிவர்மன் அவர்களுடைய மரணம். அப்போது தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்கள் அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கே போயிருந்தார். இப்போ ஏன் போல? அட்லீஸ்ட் அப்போது இருந்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கால்லேயாச்சும் பேசினார்ல, தெரியாமல் நடந்துச்சுமா, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை வச்சு விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஸோ இப்போது வீடியோ காலில் கூட விஜய் அவர்கள் போலையே, ஏன் போல, எதனால் போல, உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு தமிழச்சி தான் ஹஸ்பண்ட் வந்து உயிர் எழுந்திருக்காரு, அந்த உயிருக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. 4 நாட்களாக பாடியை வாங்காமல் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ அவங்க சிறையில் அடிச்சுட்டா அந்த இறந்தவருக்கு நீதி கிடச்சிருமா? இனிமேல் சிறை காவல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன முன்னெடுப்புகள் அரசாங்கம் எடுக்க போகுது? இந்த 4 நாட்களாக என்ன பண்ணீங்க? இத்தனை கேள்விகள் அதை சுற்றி இருக்குது. ஆனால் என்னடானா முதல்ல அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் அவர் பாட்டுன்னு முதல் ரீல்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை வந்து விர்ச்சுவல் வாரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தன் ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்கான், அவன் தாவேக்கால என்னவா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இந்தியாவிலேயே சக்தி வாய்ந்த முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து எதிர்காலத்தில் பேசப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்கான். கீழே பார்த்தா அந்த முதல்ல ரீக்ரியேட் பண்ண அந்த ஸ்டெப்ஸில் நான் அந்த ஒரு ரீல்ஸை வந்து போட்டு வச்சுருக்கான். உங்கள் ஆட்சியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அதை பற்றிலாம் கண்டுக்கலை, அதை பற்றி உங்கள் விர்ச்சுவல் வாரிசையும் பேச விடலை. அவங்க என்னன்னா எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்களேன், எவ்வளோ ஸ்டைலாக படிக்கட்டில் நடந்து வராரு பாருங்கள், முதல்ல பார்த்து ரீக்ரியேட் பண்ணிட்டாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நாளைக்கு நீ பாதிக்கப்பட்டா உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ உன் தம்பியோ அந்த மாதிரி சிறைக்காவலில் யார் இறந்துருந்தா விஜய் அவர்களுக்கு இப்போ தான் ரீல்ஸ் போட்டுன்னு இருப்பியா? அந்த வலி உனக்கு இருக்கா இல்லையா? ஒரு சாமானிய மனுஷனாக கூட உன்னால் யோசிக்க முடியல. விஜய் அவர்கள் அழகாக இருக்காரு, விஜய் அவர்கள் ரீல்ஸ் போகிறாரு, இதிலேயே தான் இருக்குது முழுக்க இவர்களோட நினைப்பு எல்லாமே. இதை தொடர்ந்து விசாரணை என்ற பெயரில் ஊடகவியலாளர்களை நெறியாளர்களை மிரட்டுகிறதா தாவேகா அரசு அப்படின்றது தான் அடுத்த கதை கேள்வியாக இருக்குது. சீமான் அவர்கள் கூட இதுக்கு ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் அவர்கள் வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிளான் பண்ண பல நபர்கள்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. விசாரணை முடிஞ்சால் அமுச்சு விட வேண்டியது தானே. சரியான ஆதாரங்கள் இருந்தால் அவரை தூக்கி உள்ள வைங்க. சரியான ஆதாரங்களும் இல்லைன்றப்போ அவரையும் ஒதுக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க. அவர் என்ன தப்பு பண்ணார்? இப்போ அந்த நபர்களை பேசினது ஒரு தப்பா? அந்த நபர்களை யாருமே பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்தில் மக்கள் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக போன்ற கட்சிகள் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நெறியாளர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்கள வந்து அலக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி இதை ஏற்றுக்கிறது? குறிப்பாக இப்போ நான் தெரிந்த ஒரு நெறியாளருக்கு இந்த நேரம்லாம் நாளைக்கு சின்ன யூடியூபர்ஸ்கள் தாவேக்காக்கு எதிராக பேசினா உடனே தூக்கி உள்ளே வச்சிருவீங்களா அப்படின்றது பல பேர் இப்போ கேள்வியாக எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ விஜய் அவர்கள் அந்த விதத்தில் தப்பு செஞ்சுருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா ஆட்சியை கழிப்பது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்கான சரியான ஆதாரங்கள் இல்லைன்னா அவரையும் அலக்களிக்கணும். ஏன் தொடர்ச்சியாக தாவேக்கு எதிராக புதிய தலைமுறை செய்திகள் வெளியிடுறாரா, இல்லை தாவேக அரசு நோக்கி கந்தனமான கேள்விகளை வைக்கிறாரா? இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. பொதுமக்களோட கேள்வியாகவும் அதே தான் இருக்குது.
இதைத் தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார். அது என்னன்னா, தமிழ் தேசியத்தை திமுக எதிர்ப்பில் முடக்கி விட்டனர் அப்படின்றார். வட இந்தியாவில் திராவிடம் என்றாலே அது தமிழ் என்றுதான் பொருள். ஏனென்றால் அவர்கள் ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் சனாதனத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்க நாம் எப்படி திராவிடத்தை எதிர்க்க முடியும்? ஆனால் இந்த திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் தங்களை தமிழ் தேசியவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தமிழ் தேசியத்தை பார்ப்பனியத்திற்கும் வடவராதிக்கத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் எதிராக நிற்காமல் தெலுங்கர்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். கருணாநிதி எதிர்ப்பில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பில் அதை முடக்கிவிட்டனர் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போது திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கே ஒருமே தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழோட மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் பேணி காப்பது தான் தமிழ் தேசியம், இவற்றையெல்லாம் பின்பற்றுவது தான் தமிழ் தேசியம். இந்த விஷயத்துக்கு யாருன்னா எதிர்ப்பாக வந்தாங்கன்னா அவங்கள தமிழ் தேசியம் எதிர்க்கிறது. ஸோ திராவிடமும் சரி ஆரியமும் சரி தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிற்கும் போது அதை வந்து தமிழ் தேசியர்கள் எதிர்க்கிறாங்க. அதை வந்து திமுக எதிர்ப்பு மட்டுமே சொல்ல முடியாது, ஆரிய எதிர்ப்பு மட்டுமே சொல்ல முடியாது. தமிழ் தேசியத்திற்கு எதிராக யாருன்றாலும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாங்க. எதனால் எதிர்க்கிறாங்க? அவங்க வந்து சில விஷயங்கள் தமிழ் தேசியமே ஒரு கண்ணுன்னு சொன்னாலும் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா தமிழ் தேசியத்திற்கு அவங்க எதுவுமே செய்யலை. அதே மாதிரி தான் திமுகவும், அதே மாதிரி தான் பாஜகவும். ஸோ இவங்க எதிர்க்கிறது இவங்க புள்ளியிலேருந்து பார்க்கும்போது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இவங்க செயல்படல, எதிராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் எதிர்க்கிறோன்ற ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. இது தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த மாதிரி இடம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அது அவருக்கும் தெரியும். ஸோ இந்த கருத்தை அவருடையது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. குறிப்பாக சாட்டை துறைமுகம் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ரொம்பவே நகைப்புக்குரிய விஷயமா இருந்தது. வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு வந்து அரசியல் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அதே தான் நான் சொல்கிறேன். அரசியல் சவுக்கு சங்கர் வன்னியரசு மட்டும் இல்லை, திருமாவளவன் அவர்களும் அரசியல் சவுக்கு சங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் ஒரு பேச்சு பேசுவார், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார், இன்றைக்கி சாயந்தரமே வேறு ஒரு பேச்சு பேசுவார். ஸோ திருமாவளவன் அவருடைய கருத்துக்கள் வந்து சமீப காலமாக ரொம்பவே லைம் லைட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணி தான் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது தாவேக அரசாங்கம் மூலமாக. அதை வந்து தாவேக அரசாங்கம் நிராகரிச்சிருக்கு. அதை எப்படியாச்சும் பூர்த்தி செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறது? திமுக அடிக்க முடியாது. திமுக வச்சா நாலு பேரும் கூட்டணி போனோம். 2029 நம்ம இங்கே இருப்போமா அங்கே இருப்போமான்னு தெரியல. சரி, தாவேக்கா பக்கம் இருக்கோம், சரி சீமானை அடிப்போம், தமிழ் தேசியத்தை அடிப்போம், அப்போ தான் நமக்கு நம்ம மேலே கொஞ்சம் லைம்லைட் வந்து பதம், அதை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை வந்து ஐயா வைகோ அவர்கள் சமீபத்தில் ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காரு. அதை நான் படிக்கிறேன், நீங்களே கேளுங்க. 2006 மதிமுக நிர்வாகிகளின் நிர்பந்தத்தால் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து என் வாழ்க்கையில் முதல் பெருந்தவறை செய்தேன். ஓகே. 2017 பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுகவுடன் உடன்பாடு கொண்டது இரண்டாவது பெரும்பிழை. நோட் திஸ் பாயிண்ட். இரண்டாவது பெரும்பிழை. பொதிகை மலை உறுதியாக இருப்பதை போல் சரியான முடிவுகளை இன்றைய அரசியலில் நாம் செய்துள்ளோம். இனி நமக்கு எவ்வித கேதும் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், யாருமே செய்ய முடியாது. அவருக்கு செஞ்சுக்கிட்டா தான் உண்டு. 2017 பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக கூட்டணியில் அண்ணன் வந்து இணைஞ்சிருக்காரு. அப்புறம் ஏன் 2026 வரைக்கும் பயணிச்சிங்க? 2019 வெளியே வந்திருக்கலாம், 2021 தேர்தல் வெளியாகிருக்கலாம், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெளியாகிருக்கலாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெளியேறி இருக்கலாம். இதெல்லாம் வெளியேறாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு திமுக தனிப்பெரும்பான்மை பெருகலை, திமுக ஆட்சியில் உட்காரல அப்படின்னோடனே தனது 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொன்ன வைகோ அவர்கள் தனது 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணலன்ற விரக்தியில் திமுக கூட்டணி விட்டு வெளியேறி இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அண்ணன். இப்போது வருகின்ற இடைத்தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அவர் பையனை நிற்க வச்சு எப்படியாச்சும் அமைச்சரவையில் இடம்பெற வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை நிறைவேறுமா இல்லையான்னு தெரியல. அதனால் இப்போ இந்த மாதிரி கட்டுக்கதைகளை வைகோ அவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ வைகோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ நேரம் சொன்னது தான், தன் பையன் அமைச்சரவையில் உட்கார வச்சு அழகு பார்த்தலாம் அப்படின்னு நினச்சேன். 2 பசங்களும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, அந்த 2 எம்எல்ஏக்களும் நம்மளை ஏமாற்றிட்டானுங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிறாரு. சரி, இடைத்தேர்தல் வருது, இதில் எதனா ஒரு தொகுதியில் நம்ம எப்படியாச்சும் கேட்கணும். அதை நேரடியாக கேட்க முடியாது. கொஞ்சம் முதல்வர் விஜய் அவர்களை ஆஸ்வாசப்படுத்த, அவரை கொஞ்சம் குஜிலிமஸ்டாக வச்சுக்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றாரு. இது விஜய் அவர்களிடம் எடுப்படாத ஒன்று தான். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ராஜினாமா பண்ணுற அதிமுக எம்எல்ஏகளுக்கே இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா குறிப்பிட்டு 2-3 நபர்களை தவிர்த்து மற்றவங்க யாருக்கும் சீட்டு தரப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து இப்போ அதிபத தொடங்கியிருக்கு. இந்த தருவாயில் வைகோ அவர்கள் இப்படிலாம் பேசினா மட்டும் அவருக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. ஸோ வைகோ அவர்கள் இந்த பேச்சு முழுக்க
தன்னுடைய சுயநலத்துக்கான ஒரு பேச்சாக தான் பார்க்க முடியுது. இதை தவிர்த்து அதில் எந்த வித அரசியலும் இல்லை, அவர் எந்த ஒரு பிழையும் செய்யலை. அவர் அந்த நேரத்துக்கான ஒரு முடிவு, அதாவது சுச்சுவேஷன்ஷிப்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் பச்சோந்தித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் அந்த மாதிரி முடிவு எடுத்து அவர் செஞ்ச பெரும்பிழைன்றது 2017 பெரும்பிழை செஞ்ச இவர் 2025 ஸ்டாலின் அவரை முதல்வராக்கிய தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வைகோ அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி பல கேள்விகள் எழுது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.